ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும். சரி அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போதும், நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படின்னு நினைக்கல. ஆனா இன்னைக்கு பாராட்டுறாங்கன்னா, பஞ்சமியுடைய டேலண்ட் தான். அவங்களுக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கிறது, இந்த அளவு எல்லாரும் அவங்கள புடிச்சு அவங்க அப்ப இன்னைக்கு எத சொல்றது? ஆ மணிகண்டன் பொண்டாட்டி பஞ்சமின்னு போயிட்டு இன்னைக்கு பஞ்சமி பஞ்சமியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்காரரு. மணிகண்டன் அந்த மாரி ஆகுது. இன்னைக்கு அந்த அளவுக்கு வர்றதுக்கு பஞ்சமி தான் காரணம். அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு வெளிய இது கொண்டுட்டு இவர் வாங்க. வந்து நான் காரணம்னு சொல்றதெல்லாம் எனக்கு ஒத்துக்கலங்க நிஜமா. நான் வந்து காரணமா இருக்க முடியாது. நான் காரணமா இருக்கணும்னா, இவர விட்டுட்டோ, இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமோ எல்லாத்தையுமே விட்டுட்டே நான் போனேன்னா, அது நான் காரணம்னு சொல்லுவேன். நான் நான் வந்து அதுலேருந்து நான் இதுவரைக்குமே வராததுக்கு காரணமே, எனக்கு குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மூலியமா தான் நான் எதுக்கா இருந்தாலுமே போவேன் தவிர, அத விட்டுட்டு ஒண்ணு எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்படி ஒரு சந்தோஷமே வேணாம் அப்படி ஒண்ணு இருந்தேன். நான் காரணம் கிடையாது. என் குடும்ப காரணம் மெயினா இவரு தான் காரணம். இவருனால தான் இது. ஓகே. இவரும் என் கூட இருந்ததுனால தான் இது எல்லாமே நான் சொல்லுவேன். மேம் ஆகட்டும், இன்னைக்கு அண்ணன் சூர்யா அண்ணன் இன்னைக்கு பண்றதாகட்டும், இது எல்லாமே எனக்கு கிடைச்சதுக்கு ஒரு மரியாதை கிடைச்சது அப்படின்னாலும், இவருனால தான். இல்ல இதுக்கு மேல யாராவது என்ன ஏதாவது சொல்றாங்க அப்படின்னாலும், அத நான் கடந்து போறதுக்கு காரணமும் இவரா தான் இருக்கும். அதனால இவருனால தான். நான் காரணம் சொல்லக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தவங்க சொல்லும்போது, நம்ம சொந்தக்காரவங்க சொல்றத விட தாண்டி, அடுத்தவங்க வெளியில இருக்கிறவங்க சொல்றாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஓகே. சொந்தக்காரங்க நம்ம எப்படி நம்மகிட்ட பேசுறாங்க போறாங்க. நம்ம எப்படி இப்படி இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்க, அப்படி இருந்தாலும் இப்படி சொல்லுவாங்க. ஆனா யாருமே நமக்கு யாருன்னே தெரியாதவங்க நம்மகிட்ட வந்து நம்மள பத்தி பெருமையா பேசும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எங்க போனாலுமே பஞ்சமி வீட்டுக்காரர் செம்மையா பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க, பயங்கர டேலண்ட், எப்படி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருந்தா நான் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். சப்போர்ட் பண்ணதான் நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க. மக்கள் சப்போர்ட்டும் அதிகமா இருக்கு. அதுவும் பஞ்சமிக்கு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா எதிர்பார்க்காத அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே.